ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் இந்த காலைவேளையில உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 சகோதரரை எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்கள் என்ன வேண்டாம் என்று எங்களாலே எழுதப்பட்டபடி. ஆம், பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, எழுதப்பட்டினதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த காரியத்தை அதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம். அப்படியானால் 2 காரியங்களை நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, எழுதப்பட்ட வேத வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். மற்றொன்று, எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். எழுதப்பட்ட வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால், எழுதப்பட்டினதற்கு மிஞ்சி நாம் எண்ணாதபடி. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேதத்தை மிஞ்சி நாம் எண்ணாதபடி புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய உபதேசங்கள், புதிய புதிய எப்படி சொல்வது, உபதேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள், தேவனை பற்றும் உணர்வுக்குள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதில் விசேஷமாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ ரோமர் நிருபத்தில் ஆண்டவர் 8வது அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி இருக்கும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணின அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிரடைய செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசுவானவரை உயிர்த்தெழ பண்ணின ஆவியானவர், இயேசுவானவரை உயிரோடு கூட எழும்ப பண்ணின அந்த ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருந்தால் நம்மை உயிரடைய செய்ய, நம்முடைய சாவுக்கேதுமான சரீரங்களை உயிரடைய செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் இதை அப்படியே விசுவாசிக்கணும். இயேசுவை மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். அப்போ என்னுடைய வியாதி உள்ள சரீரத்தையும் என்னுடைய வியாதியையும் நீக்கி சுகமாக்க அவரால் முடியும். அதே போல் இயேசு தம்மிடத்தில் வந்தவர்களை புறம்பே தள்ளவில்லை. இந்த வசனத்தை நாம் வாசித்த பின்பு, இயேசு தம்மிடத்தில் வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை, எல்லாரையும் சேர்த்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ பேதுரு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி சில கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நிரம்பி நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் தாமதிக்கிறார். சில சொல்லுவாங்க, அவர் வருவேன்னு சொல்லுவார், வரமாட்டார். அவர் இப்படின்வார் அப்படின்வார், நம்மகிட்டே சொல்லுவாங்க, கதைகளை சொல்லுவாங்க. ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இப்போ குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லியிருக்கார்ல, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவால விடுதலை, இயேசு கிறிஸ்துவால சுகம். பலவீனத்தோடு இருக்கிறோன்னா இயேசு கிறிஸ்து என்னை குணமாக்குவார். மருத்துவத்தை நாடுறோம், மருத்துவத்தை தேடுறோம், இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். என்னென்னா, இயேசுவை நான் நம்புகிறேன், அவர் சிலுவையில் செய்த இரத்தத்தினால
என்னை சுகமாக்க முடியும். என் நரம்புகள், எலும்புகள், சதைகள், தோள்கள், இரத்தத்தை அவருடைய இரத்தத்தினாலே சுகமாக்க முடியும். இந்த விசுவாசம் நமக்கு எப்பொழுது உண்டாகிறதோ அற்புதம் உடனே வரும், அற்புதம் உடனே நடக்கும். இதான் உண்மை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி அதில் இந்த காரியம் மறைந்திருக்கிறது, அந்த காரியம் மறைந்திருக்கிறது, இது இப்படியாக இருக்கிறது, அது அப்படியாக இருக்கிறது. இதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். முதல்ல எழுதப்பட்ட வார்த்தையின்படியே அதற்கு மிஞ்சி எண்ணாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அந்த வசனத்தை விசுவாசிக்கணும், டைல்யூட் பண்ணக்கூடாது. அந்த வசனத்தை விசுவாசாதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். இந்த வாக்கு தத்தத்தை என்னை கொண்டு நிறைவேற்ற போகிறார். இதுதானே உண்மை. அப்போ என்னை கொண்டு எனக்குள்ள ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். அந்த வார்த்தை அப்படியே நான் நம்பணும். நீங்கள் இன்றைக்கு நம்பி பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும், தாராளமாக இருக்கும். மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதனால் எழுதப்பட்ட வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருந்த இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அந்த வசனத்துக்கு அர்த்தம் கற்பிக்கிறது அப்புறம் அந்த வசனத்தை அப்படி எழுதப்பட்ட பிரகாரமாகவே அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படியே நாம் விசுவாசித்தார் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்கிறதை பார்க்க முடியும். குஷ்ரோகிகளை தொட்டு சுகமாக்கினார், வசனத்தின்படியே நடந்தது. குருடர்களை தொட்டு சுகமாக்கினார், அந்த வசனம் சொல்லுது, அதன்படியே நடந்தது. வியாதிகளை விளக்கினார், வசனத்தின்படியே நடந்தது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. இயேசுவின் இரத்தம் என்னை சுகமாக்கும், இயேசுவின் இரத்தம் என்னை குணமாக்கும், இயேசுவின் இரத்தம் என் வியாதியிலிருந்து என்னை விடுவிக்கும். விசுவாசிங்க, அற்புதங்களை காண்பீங்க. அவர் இரத்தத்தின் புண்ணியத்தினால நம்ம மீட்டு கொண்டா நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமுள்ளவர் இருக்கிறார். இந்த நாள் இனிய நாளாய், மகிழ்ச்சி நாளாய் உங்களுக்கு காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென்.